அறிவில்ல உனக்கு? இப்படி வந்து போறவங்களுக்கு சேவகம் பண்ணதா உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சனா? நான் என்ன நினைச்சு வந்தேன்? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இப்படி ஒருத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ எதுக்கு இங்க மானம் கெட்டு உட்கார்ந்திருக்க? எதுக்கு நீ இப்ப கதவை அடைக்கிறீங்க? நான் பேசுறது உங்க மருமகளுக்கும் உங்க சம்பந்தி வீட்டு ஆளுங்களுக்கும் கேட்க கூடாதுன்னு தானே? நிறுத்துமா, நானும் பாத்துட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து வாய மூடாம படன்னு பொறிஞ்சு தள்ளிட்டு இருக்க. இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம பேசாத. என்னடி தெரியணும் எனக்கு? இதுக்கு மேல என்னடி தெரியணும்? அந்த வெக்கம் கட்டவள வீட்டுக்குள்ள உட்கார வச்சு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க உங்க அத்தை. இதுக்கு மேல எனக்கு என்னடி தெரியணும்? அத்தை சாரி அத்தை, நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கேட்டாதானே புரியும். விடு துளசி. அவ வரும்போது திடீர்னு ஆனந்தியும் அவ சொந்தக்காரங்களையும் பார்த்தா டென்ஷன் ஆகுதுன்னு செய்வா. அதுவும் நான் அவளுக்கு ஊட்டி வேற விட்டுட்டு இருந்தேன். கோபம் வராதா என்ன? வராம இருந்தாதான் ஆச்சரியம். இதெல்லாம் நாடகம்னு புரியறதுக்கு முன்னால நீயும் தான் வருத்தப்பட்ட. இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டல, அதே மாதிரி பவானியும் புரிஞ்சுக்குவா. என்னது நாடகமா? எது வெளியே நடந்ததெல்லாம் நாடகமா? இத நான் நம்பணும். நம்புனா நம்பு, இல்லனா வந்த வழிய பாத்துட்டு கிளம்பு. இப்ப யார் உன்னை இங்க வர சொன்னது? நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு நீ பேசுறது. உன்னை பெத்ததுக்கு எனக்கு இது தேவைதான். பவானி, நீ கோவப்படாம ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றத கேளு. அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோ. என்ன சொல்ல போறீங்க நீ? ஆனந்தி புருஷன் வீட்ல சந்தோஷமா வாழ்ந்தாதான் அவ அக்கா கோகிலாவை ஏத்துக்குவோன்னு கோகிலாவோட மாமனார் மாமியார், அதான் நீ வரும்போது சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே, அவங்க சொல்லிட்டாங்க. அது எப்படி அவங்க சொல்லுவாங்க? நம்ம வீட்ல வந்து யாரு வாழணும் வாழக்கூடாதுன்னு அவங்க எப்படி முடிவெடுக்க முடியும்? ஊர் உலகத்துல இல்லாத கதையா இருக்கே. அப்படிதான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? அக்கா வாழ்க்கைக்காக 1 மாசம் மட்டும் இங்க இருந்துக்கிறேன்னு சொல்லிதான் ஆனந்தி இங்க வந்திருக்கா. நிஜமாவா? அம்மா, அத்தை கிட்ட கோயில்ல வச்சு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா. ஆனந்தி எப்படி வாழ்றான்னு பாக்கறதுக்கு தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. ஆனந்திய நான் நல்லா பாத்துக்கிற மாதிரி நடிச்சாதான் கோகிலாவை அவங்க கூட்டிட்டு போவாங்க. அப்பதான் ஆனந்தியும் 1 மாசத்துல இந்த வீட்டை விட்டு போவா. அதுக்குதான் இந்த நாடகம். அது மட்டும் இல்ல, ஆனந்தி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நான் சொன்னதுனால நான் பெத்த பிரகஸ்பதி இருக்கானே, அவன் போலீஸ் வக்கீல்னு எல்லாரோடையும் வந்து ஆனந்திய உள்ள கூட்டிட்டு வந்துட்டான். அதெல்லாம் பெரிய கதைமா. ஆனந்தி வந்த அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்லவே 1 நாள் பத்தாது. இவங்கெல்லாம் போன அப்புறம் பேசலாம். அதெல்லாம் சரி, இப்படி போலீஸோட அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தவன் அவ வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா எப்படி சம்மதிப்பா? அதெல்லாம் அவ பாத்துக்குவா. எனக்கு அவ சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கா. சொன்னபடி நடந்துக்குவா. அந்த விஷயத்துல ஆனந்தி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு அப்படி தோணல அண்ணி. இவ்ளோ நாள் அவ எங்கேயோ ஹாஸ்டல்ல இருந்தா, அப்பவே அவ பின்னால சுத்தி வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டானே தவசி. இப்போ புருஷன் பொண்டாட்டியா ஒரே வீட்ல வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவளை எப்படி விடுவான்? இல்ல, என் புள்ள வாழ்க்கை இந்த வீட்ல அமையும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல அண்ணி. ஐயோ பவானி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. 2 பேரும் ஒரே வீட்ல தான் இருக்காங்க. ஆனா ஒன்னெல்லாம் வாழல. அது எப்படி வாழ முடியும்? அவதான் கர்ப்பமா இருக்கால. பெத்தவ எனக்கு தெரியாதா? இப்ப அவ வந்து 10 நாள் ஆச்சு. இன்னும் பாதி நாள் தான். நிச்சயமா அவ போயிடுவா. அதுக்கப்புறம் அன்பு வாழ்க்கையில இருந்து அவளை மொத்தமா விலக்கிட்டு துளசிய இந்த வீட்டுக்கு உண்மையான மருமகளா கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆமாமா, அத்தை சொல்றத நம்பு. நானும் அத்தையும் அதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். முடிஞ்சா அதுக்கு முன்னாடி அவளை அனுப்பிடுவேன். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு பவானி. உன் கோவம் இன்னும் தனியலன்னா அவங்க போனதுக்கு அப்புறம் எவ்வளவு வேணாலும் சண்டை போடு. இப்ப கோவப்பட்டு கத்தி மொத்த காரியத்தையும் கெடுத்துறாத. அப்புறம் கேள்விக்குறியா நிக்க போறது நம்ம துளசி வாழ்க்கை தான். சொன்னா கேளு. சரி.